எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1 டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குரு சண்டால யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க. குரு நல்லவர் தானே சார், அவருக்கு என்ன சார் சண்டால யோகம்? இந்த குருவோட போய் சனி சம்மந்தப்பட்டுச்சுனாலோ, குருவுடன் ராகு சம்மந்தப்பட்டாலோ, குருவுடன் கேது சம்மந்தப்பட்டாலோ அதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். அது பெரிய பொருளாதார யோகம். நீங்கள் குரு சனி சேர்ந்த ஜாதகம் கூட பாருங்க, பெரிய பொருளாதாரம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் குரு கெடணும், குரு கெட்டவனு பேர் வாங்கணும், அப்போ தான் பெரிய கோடீஸ்வர யோகம். குரு நல்லா இருக்கக்கூடாது, குரு ஜாதத்தில் நீசமாகணும். ஜோதிட விதி என்ன சொல்லுது? ரிஷப லக்னத்துக்கு 8 குரு 8 இருந்தால் உடுத்துறதுக்கு வேட்டி இல்லாமல் அலைவார்கள்னு சொல்லுது. 5வது திசையா ராகு திசை வரக்கூடாது. வாழ்க்கையில 5வது திசை ராகு திசையா சார்? எனக்கு 5வது திசை ராகு திசை இல்லை, பாடா பறிச்சிருச்சு இல்லை, பாதகத்தில் உட்காந்த ராகு ஊரை விட்டு கிளப்பி அனாதையா கோயம்புத்தூர்ல நிற்க வச்சு. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி குரு திசை வரும்? புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை தாண்டாது வண்டி. எனக்கு தெரிஞ்சு 8 திசை 9 திசை தெரிஞ்சது தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞரை தவிர யாரும் இல்லை. அப்போ புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தால் 7வது திசையாக ராகு திசை வரும், சுருக்கு போட்டுரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையிலிருந்து பண்டிட் விஜய் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது சார். குரு அப்படின்னாலே மங்களகரமான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே குரு பற்றி நிறைய யோகங்கள் சொல்லும் பொழுது இந்த குரு சண்டால யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க. குரு நல்லவர் தானே சார், அவருக்கு என்ன சார் சண்டால யோகம்? அதாவது குரு கூட இப்போ உதாரணமாக சொன்னால் கழுதையுடன் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? கன்றும் வேறு மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி தான் அது. இந்த குரு கூட போய் சனி சம்மந்தப்பட்டுச்சுனாலோ, குருவுடன் ராகு சம்மந்தப்பட்டாலோ, குருவுடன் கேது சம்மந்தப்பட்டாலோ அதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். பாவிகளுடன் தொடர்பு கொண்டால் அதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். இப்போ குருங்கிறது சுபத்தன்மை, சுபத்துவமான ஒரு கிரகம். ராகுங்கிறது பேராசை கொண்ட கிரகம். அது இது 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 அசுர குலத்தை சேர்ந்தது, இது தேவ குலத்தை சேர்ந்தது. இது 2 சேரும்போது கேரக்டர் மாறிடும். பணம், பேராசை, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் பேர். குருராக சேர்ந்த பெரிய பொருளாதாரம், அதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். இது குரு கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒன்று பணத்தை வெறுக்கும், அல்லது பணம் இல்லையேன்னு ஏங்கி தவிக்கும். சனி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாவி, சனி பாவி. அப்போ அது ஒரு நீச கிரகம், அது ஒரு பாவ கிரகம். இது போய் குருவோட சேரும் பொழுது என்ன ஆகுன்னா, அந்த குருவோட தன்மை மாறிடும். இப்போ உதாரணமாக நார்மலாக பேசுகிறீங்களே சண்டாலான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது மாதிரியான ஒரு கிரக அமைவு தான் அந்த கிரக சேர்க்கை. ஸோ இந்த மாதிரி பாவிகளுடன் தொடர்பு கொள்ளும்போது அது பேர் குரு சண்டால யோகம்னு அது வருது. அது கரெக்டாக தான் வரும். இப்போ உதாரணமாக ஆச்சாரம் அப்படின்னா குரு, ஆச்சாரம், தெய்வீகம், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவலு, யோகி, தியானம், முக்தி மார்க்கம், இந்த மாதிரி தியான மார்க்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகம் அந்த குரு. அது கூட சனி சம்மந்தப்பட்டா என்ன ஆகும்? ஆச்சாரம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? சில பேர் கோயிலில் குருக்களாந்தே தீய வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, புரியுதா இல்லையா? போல்டாக பேசுவாங்க, வைப்பாங்க. அது அந்த அந்த குரு சனி இந்த மாதிரியான காம்பினேஷன் இருந்தால் அதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். ஒரு சண்டாலம் கூட சேர்ந்துட்டாரு, அதனால குரு சண்டால யோகம்னு இதுக்கு பேர். ஆனால் அது யோகம், அது பெரிய பொருளாதார யோகம். நீங்கள் குரு சனி சேர்ந்த ஜாதகம் கூட பாருங்கள், பெரிய பொருளாதாரம் இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று சனியோட வீட்டில் குரு நீசமாகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் குரு கெடணும். குரு கெடணும். குரு கெடணும். கூறு கெட்டவனு பேர் வாங்கணும். அப்போ தான் பெரிய கோடீஸ்வரி ஆகும். ஓ. குரு நல்லா இருக்கக்கூடாது. குரு வந்து ஜாதத்தில் நீசமாகணும். இப்போ ஜோதிட விதி என்ன சொல்லுது? ரிஷப லக்னத்துக்கு 8 குரு 8 இருந்தால் உடுத்துறதுக்கு வெட்டி இல்லாமல் அலைவார்கள்னு சொல்லுது. இப்போ எனக்கு 8 தான் இருக்கார், நான் உடுத்துறதுக்கு வெட்டி இல்லாமல் இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. அது எங்கே இருக்காரு, அவர் யார் பார்க்குறா, அவர் எந்த தன்மையில் இருக்காரு, அந்த லாஜிக்கை வச்சு தான் அது சொல்ல முடியும். அவர் 2 5 கூடவருக்கு இருக்காரு, எத்தனாவது திசை அந்த திசை அப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை, அவருக்கு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்து சனி திசை, ஓகே ரிஷப லக்னம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது திசையாக வருது அந்த சனி திசை. 10 கூடிய திசை 4வது திசையாக வரலாம். எந்த திசை எப்போ வரணும் எப்போ வரக்கூடாதுன்னு கணக்கு இருக்குது. என்னத்தையாவது அடித்து விடுறது தான். அவருக்கு 10 கூடிய திசை 4வது திசை. அவர் நட்சத்திரத்துக்கு லக்னம் ரிஷப லக்னம், 8ல் உட்காந்த திசை. உள்ளூர் பதவி கொடுத்துருக்கு அவருக்கு. பார் கவுன்சில் தலைவராக இருக்கார். அதுபோக அரசு வக்கீலாகவும் பணி புரிஞ்சிருக்கிறாரு. பார் கவுன்சிலில் இருந்திருக்கிறாரு. அதுபோக அரசு வக்கீலாகவும் பணி புரிஞ்சிருக்காரு. மாவட்டத்தினுடைய பிளீடராக இருந்திருக்காரு. அந்த மாவட்டத்தினுடைய பிளீடராக இருந்திருக்காரு. கேட்டால் ஆமாங்கிறாரு. இத்தனை தசைனா ஆமாங்கிறாரு. அது குரு சண்டால யோகம் தான். அவர் ஜாதத்தில் ரிஷப லக்னத்துக்கு 8ல் குரு. சனி வந்து 8ல் இருக்கும் அவருக்கு. சனி 8ல் இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு. 8ல் மறைஞ்சு வச்சுன்னு சொல்லிடக்கூடாது. 8ல் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அது தனுசு வீட்டில் உட்காந்துருக்கு. 10 கூடவர் 8ல். அவர் தன் வீட்டை தானே பார்ப்பார். அப்போ அவர் வந்து அந்த அந்த பொறுப்பை வகிக்கிறார். அவர் அது குருவோட வீட்டில் உட்காந்து அவருக்கு யாருக்கு எப்போ எந்த திசை வரணும்னு கான்செப்ட் இருக்குது. அது 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 வரும்பொழுது அது பலனை செஞ்சிடும். இவ்வளோதான். ஓகே சார். அது வரும்போது பலன் செய்யும். இப்போ உதாரணமாக வச்சுக்குவோம், நான் பூர நட்சத்திரம் பிறக்கும்போது சுக்கிர திசை. அந்த சுக்கிர திசை முதல் திசை. சுக்கிரன் சனியோட விட்டு எனக்கு பார்வை செய்வார். எங்கள் தகப்பனாருக்கு அந்தஸ்து கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய திசை. சூரியனுக்கு லக்னப்படி 12ல் 4 கூடிய திசை. 4 கூடிய திசை 2வது திசையாக வருது. ஆனால் அது லக்னப்படி எங்கே 12ல். தகப்பனார் வெளியூரில் இருந்தார், ஆர்மியில் இருந்தார். அவருக்கு போயிடுச்சு யோகம். அவருக்கு போயிடுச்சு. சூரியன் தகப்பனுக்கான கிரகம். 4 கூடிய திசை 2வது திசை. அதுக்கப்புறம் 3வது திசை சந்திர திசை. சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை. 3வது திசை சந்திர திசை. அந்த 3வது திசை சந்திர திசை 3 கூடிய திசையாகவே வந்துருச்சு. ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் மாரகாதிபதி. 3 கூடிய திசை 3வது திசை. அப்போ 3வது திசை அது வரக்கூடாது. படிப்பை கெடுத்துச்சு, குட்டிச்சோராக்குச்சு. சரி, அதுக்கு சந்திர திசை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை 12 கூடிய திசை 4வது திசையாக வந்துருச்சு. விரையாதிபதி திசை 4வது திசையாக வந்துருச்சு. அது 7 கூடியவனோட அவனை ஆதிபத்தியம் எடுத்தனால 7ங்கிற திருமணம் 4ங்கிற சுகஸ்தானத்தை கொடுத்துருச்சு. 12ங்கிற விரயத்தை பூரா காலி பண்ணிடுச்சு, ஊரை விட்டு ஓட வச்சிருச்சு. அடுத்து 5வது திசையாக ராகு திசை வரக்கூடாது, வரவே கூடாது. 5வது திசையாக ராகு திசை வரக்கூடாது. வாழ்க்கையில 5வது திசை ராகு திசையா சார்? எனக்கு 5வது திசை ராகு திசை இல்லை, பாடா படுத்திருச்சு. இல்லை, பாதகத்தில் உட்காந்த ராகு ஊரை விட்டு கிளப்பி அனாதையாக வந்து கோயம்புத்தூரில் நிற்க வச்சு ஒரு எல்லா லைஃபே கெடுத்துருச்சு. தொழிலை உருவாக்கி நாசம் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு. அது பாதகத்தில் உட்காந்த ராகு திசை. 5வது திசை ராகு திசை வந்தால் என்னென்ன சிக்கல்கள் வரும், வரக்கூடாது. அப்படி வந்தால் சிலருக்கு யோகம் செய்யும். அதில் வேற ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக 5ல் உட்காந்த ராகு திசை எல்லாருக்கும் வந்துருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் லக்கணத்துக்கு அவர் பாதகத்தில் உட்காந்துட்டாரு. 5 கூடிய திசை பததாரை கண்டதாரை விபத்துதாரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாரை அடிப்படையில் அது அவுட்டு. ஓகே சார். அது வேலை செய்யலை. அதுக்கடுத்து 8 கூடிய திசை. 8 கூடிய திசை எல்லாரும் நினைச்சாங்க 8 கூடிய திசை உடுத்துறக்கு வெட்டி இருக்காதுன்னாங்க. மொத்தமே 3 பேர் தான். மொத்தமே டாப்பில் இருக்குன்னு சொன்னது மொத்தம் 3 பேர் தான். ஃபஸ்ட்டு ஒரு பந்தளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஜித் நம்பூதிரி. அதற்கு முன்னாடி திருமுருகன் பூண்டின்னு இருக்குது அவினாசியில். திருப்பூர் அவினாசி பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு ஜோதிடர் வந்து ஜோதிட அரசுலேயோ குருவரல் ஜோதிடமோ அல்லது திருவருள் ஜோதிடமோ ஏதோ புக்கில் எழுதிட்டு இருந்தார். ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு, அவருடைய ஆர்டிக்கல் ஒன்று வந்தது. அவர் சார ஜோதிடமாக கேபி சிஸ்டமாக எனக்கு மறந்துருச்சு. நான் சொல்கிறது எப்போனா 2007 காலகட்டங்களில். அப்போ என் பையன் சின்ன பையன், நாங்கள் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போவோம். அப்போ நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் எழுதின கண்டென்ட் எனக்கு பிடிச்சி போய் பார்க்க போனேன். பார்க்க போகும்போது, சார் ராகு திசை வேலை செய்யாது சார்னாரு. ராகு திசை வேலை செய்யாது, குரு திசை சூப்பராக இருக்குன்னாரு. 8 கூடிய திசை சூப்பராக இருக்குங்கிற, அது எப்போ விட கிடைக்குது எங்கள் ஐயா மூக்கே தேவரை பார்க்கும்போது அவர் தான் வந்து ஏழை குரு திசை லெவல் வேற இல்லையா அப்படின்னாரு.
நான் அதை நம்பலை. நீ அனுபவிப்பலை அப்போ சொல்லலையே, அப்போ நான் இருக்க மாட்டேன்லேன்னாரு. அதே மாதிரி அப்போ தான் அவர் தசாபுத்திகளை எப்படி பயன்படுத்துவது, என்னென்னலாம் செய்வது அப்படின்னு அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த படித்த சப்ஜெக்ட் எல்லாமே தூக்கி சாப்பிட்டுருச்சு. அதெல்லாம் அவர் கொடுத்த மெசேஜ், அவர் கொடுத்த கண்டென்ட். அதாவது இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லாரும். இப்படி சாப்பிடலாம்லேன்னாரு அவரு. புரியுதா இல்லையா? ஷார்ட்கட்டு ஜோதிடத்தை ரொம்ப டிஃபிகல்ட்டியா கொண்டு வந்தது. இல்லைன்னா நான் நின்றுக்க முடியாது ஃபீல்டில். மீடியாவில் எல்லாரும் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. மேட்டர்ல நிற்க முடியாது. கரெக்ட் சார். விஷயம் இல்லைன்னா மீடியா ஆளை கொண்டு வந்து விட்டுரும். ஆனால் அதை தக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்மகிட்ட விஷயம் வேணும். எப்போ என்ன திசை நடக்கும், என்ன நடக்கும், அதை வச்சு சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். அதை பிடிக்காமல் சொல்ல முடியாது. அப்போ நான் தேடி அலைஞ்சு நான் அவரை போய் பார்த்து, அதுக்கப்புறம் அவரை என்னை அவாய்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து ஃபிட் பண்ணுறதுக்கு பாடுபட்டு இப்படி தான் கொண்டு வந்தோம். அப்போ எந்த திசை எப்போ வரணும்? இப்போ குருசண்டால யோகங்கிறது அது ஒரு அபரிதமான பெரும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய யோகம். ஆனால் அதில் அந்த திசை எப்போ வரும்னு வராமே போயிடும். சில பேருக்கு வராமே போயிடும். குருதசையே வராதவங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி குருதசை வரும்? புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை தாண்டாது வண்டி. தாண்ட 6 திசை. அவங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு பெரும் 7 திசைக்கு மேல வண்டி தாண்டாது. எனக்கு தெரிஞ்சு 8 திசை 9 திசையை தெரிஞ்சது தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞரை தவிர யாரும் இல்லை. அவர் 8 திசையை சந்திச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஆயுள் காலம்னு ஒன்று இருக்குல்ல. 9 திசையில யாரும் போக முடியாது. 7ஆவது திசைலாம் ராகு திசை வரக்கூடாது, மாரகம் பண்ணிவிடும். 7ஆவது திசை ராகு திசை வரக்கூடாது, அது மாரகம் பண்ணிடும். 7ஆவது திசை வந்தவங்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா கணக்கு போட்டுக்க, லாஜிக்காக யோசிக்க. 7ஆவது திசை ராகு திசை வந்து எங்கே நட்சத்திரம் துவங்கியிருக்கும் அதை கணக்கு போடுங்க. கணக்கு போட்டால் கரெக்டாக வந்துடும். இப்போ அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை. அப்போ என்ன நட்சத்திரம்? புதனோட நட்சத்திரத்தில் பிறக்கணும். இப்போ கேட்டேன், புதன் நட்சத்திரமா? புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. அப்போ புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தால் 7ஆவது திசையாக ராகு திசை வரும். சுருக்கு போட்டுரும். 7 புதன் திசை எத்தனை வருஷம்? 17 வருஷம். அடுத்து கேது, அது ஒரு 7. அதுக்கப்புறம் கேதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஒரு 20. கரெக்டாக. அதுக்கப்புறம் சூரிய திசை ஒரு 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். லைஃப்பை கூட்டுங்க, முடிஞ்சிருச்சு சார். நம்மளுடைய ஆயுட்காலம்ன்றது ராகு திசை சங்க ஊதியம். அப்போ இந்த திசைக்கு யார் உறவுகளை கழட்டும்னு ஒன்று இருக்குமா? ஓகே சார். இந்த திசைக்கு இந்த உறவை கழட்டும், இந்த திசைக்கு தாயை கழட்டிடும், இந்த திசைக்கு தகப்பனார் காலி பண்ணிடும், இந்த திசைக்கு மனைவியை கொண்டு போயிடும், இந்த திசைக்கு குழந்தைய கொண்டு போயிடும், இந்த திசைக்கு கணவரை கொண்டு போயிடும், இந்த திசைக்கு அண்ணனை கொண்டு போயிடும், இந்த திசைக்கு சித்தப்பனை கொண்டு போயிடும், இந்த திசைக்கு பாட்டியை காலி பண்ணும், இந்த திசைக்கு சுக்கிரன் அத்தையை காலி பண்ணிடும், இந்த திசைக்கு தனிச்சு விடப்படுவார்கள். ஓகே. இடத்த எஸ்கேப் பண்ணி தனியாக கொண்டே விட்டுரும், சிக்கலாக்கி விட்டுரும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. விவரம் தெரியாமல் சும்மா நான் 2 நாள் கோர்ஸு 3 நாள் கோர்ஸு யூடியூப்பில் பேசினா என்ன பண்ணுறது? இது நான் தேடி அலைஞ்சிருக்கிறேன். இப்போ நமக்கு வகுப்பு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு பலன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஓடுற நேரத்தை வச்சுட்டு இங்கே இருக்கீங்களா, என்ன பேர் இருக்கா, அத்தனையும் சொல்லியிருப்பேன். ஆமாம் சார், நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. ஒரு நாள் வகுப்பு எடுக்கும்போது நீங்கள் உத்தவாலயமான்னு கேட்டிருப்பேன். அதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும். அது காரணம் என் குரு. தேடி அலைஞ்சிருக்கேன். அதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதை அவங்க பயன்படுத்துறதை பொறுத்து இருக்குது. சும்மா 2 நாள் பார்க்குறேன், டக்குன்னு போகிறேன், அந்த மீடியாவில் பேசுகிறேன், அதுக்கு ஆளை கொண்டு விட தக்க வைக்காது. அரையும் குறையமாக படிச்சுட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அரையும் குறையமாக படிச்சுக்கிட்டு ஒரு போர்டை வச்சுக்கிறாங்க. அப்புறம் காசுக்கு மீடியா செலவு பண்ணிவிட்டு வட்டிக்கு வாங்கி தான் தெருவுக்கு தான் போகணும். புரியுதா இல்லையா? அது நேரம் வரணுமா? எங்கே போனாலும் நேரம் வரணும். நான் நேச்சுரலாக நான் சொல்கிறேன், இல்லை ஓப்பனாக சொல்கிறேன். நான் இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வரும்போது அது இயற்கையாக திசை புத்தி எல்லாம் மாறுச்சு. இது எனக்கே தெரியுது, மாரக தசைங்கிறது தெரியும். இது மாரக தசை, சனி திசைக்கு போக மாட்டோங்கிறது தெரியும். ஏன்னா அடுத்த தசை என்ன தசை? சனி திசை. இது 6ஆவது தசை. அடுத்து வர்றது எனக்கு 7ஆவது தசை சனி திசை. அப்படியே வந்தால் சனி திசை சுய புத்தியோ, அடுத்து புதன் புத்தியோ, வண்டி ஓடாது. இன்னும் 65 அதுக்கு தாண்டாது. அப்படியே சார் பேசுகிறீங்க. ஏன்னா உண்மை அதுதானே, உண்மை அதுதானே. அந்த திசை வரும்போது செய்யும். அது இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. 65 தாண்டினா அது பெரிய விஷயம். என் நண்பர் ஒருத்தருக்கு ஜோசியம் பத்திரனே 58 தாண்டாதனேன்னுவார். வண்டி 58 தாண்டாதனேன்னுவார். அவர் தெரிஞ்சிருச்சு, நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, மரண காண்டம் படிச்சுட்டு சரி இவ்வளோதான் போ, ஒரு நாள் ரூம் போட்டு அழுதுட்டு பேசாமல் விட்டுற வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது? மரணங்கிற நிச்சயம், அதை மாற்ற முடியாது. சரி, புரியுதா? அப்போ
எந்த திசை எப்போ வரணும் எப்போ வரக்கூடாது, வந்த திசையை எப்படி பயன்படுத்தி வச்சுக்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பா சார். வந்ததை செதறிட்டோம்னு ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜோதிடத்துல நிரந்தரம்னு எதுவும் நினச்சிடக்கூடாது. கண்டிப்பா சார். இப்போ ஜோதிடத்துல ஒரு ஜோசியர் என்ன பண்ணுறாரு, வேற ட்ராக்குக்கு மாற்றிக்கிட்டு இருக்காரு, ஓ சம்பாதிக்கிறாரு, வேற இதில் அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இது வண்டி ரொம்ப நாளைக்கு ஓடாதேங்கிறாரு. ஒரு நேரம் யூடியூப் நிலமை வேற, இன்னைக்கு யூடியூப் நிலமை வேற. இப்போ யூடியூப் திறந்த எல்லாம் ஜோசியர் தான். 2 நாள் கோர்ஸா 20 நாள் கோர்ஸான்னு மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரியாது. நான் ஒரு கண்டென்ட் பேசுனது மறு கண்டென்ட் நான் பேசியிருக்க மாட்டேன், யாரையும் காப்பி அடிச்சிருக்க மாட்டேன், என்ன வேணால் காப்பி அடிச்சுக்கன்னு சொல்லியிருப்பேன் நான். அப்போ அது ரொம்ப நாளைக்கு ஓடாதுனேங்கிறார் அவர். ரொம்ப நாளைக்கு ஓடாது, வேறு தொழிலில் மாற்றிடணும்னே அப்படிங்கிறாரு. அப்போ வயசான காலத்தில் யார்ட்டையும் போய் நிற்கக்கூடாது, வேறு இன்வெஸ்ட் பண்ணணும், அது இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் இதில் கரெக்டாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் என்ன அழகாக சொல்லுவார், என்ன கொஞ்சோண்டு இடம், கொஞ்சம் போல் நகை, கொஞ்சம் போல் காசுனே, இதானே லைஃப்னுவார். இப்படிதான் சொல்லுவார். கொஞ்சம் இடம் வாங்கணும்னே, வீடு வேணும்னே, அப்புறம் கொஞ்சம் போல் நகை வச்சுக்கிறணும்னே, ஏன்னா இடத்த கொண்டு அவசரத்துக்கு விற்க முடியாதுனே, நகையை கொண்டு விற்றுப்பிடலாம், ஏதாவது அடவை வச்சுக்கலாம்னே. ஸோ அப்போ கையில் பணம் இருக்கணும்னே, அதை எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணணும்னே, கையிலேயும் ஒரு இருப்பு வச்சுக்கிறணும்னே, அவன் கொண்டு ஓடிட்டான் என்ன பண்ணுறது, இப்படிலாம் அவர் சொல்லுவார். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். அப்போ இப்படித்தான் வாழ்கிறது அவர் பிளானே. அடுத்து இதே ஃபீல்டில் நிற்கக்கூடாதுனே, அப்படி போயிடணும்னே, மாற்றிடணுமேன்னுவார். ஓகே சார். அவரு சத்தம் போட்டு எடுக்கணே, வகுப்பு எடுக்கணே ஏனே அப்படின்னு சத்தம் போட்டு எடுத்து தொலைக்கல. நம்மளுடைய வகுப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கு. சரியானா ஜோதிடத்துல இவ்வளோ சூட்சமங்கள் இருக்கான்னு ஒவ்வொருத்தவங்க சொல்றதையும் நான் கேட்குறேன். நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும்பொழுதும் இப்படி கூட இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. உங்க வகுப்பு அப்படின்றது வந்து நிறைய மக்களுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கு. இன்னும் நிறைய வகுப்புகள் எடுத்து உங்களை மாதிரியே நல்ல திறமை மிக்க ஜோதிடர்களை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார். நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1ன்னு டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.